ஹாய் கைஸ். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ஆப் பற்றி சொல்லுங்கன்னு. இந்த ஆப் எனக்கு எப்படி தெரியும்னா என் ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணாங்க. நான் அதுக்கு முன்னாடி மற்ற ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். டைமர் இருக்கும், பிளான் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், பட் எல்லாமே காமனாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ இவங்க சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒன் டே யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு. ஓகே, ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் சர்ச் ஆப்ஷனில் ஒய்பிடி ஒய்பிடின்னு டைப் பண்ணுங்கள். ஒய்பிடின்னு டைப் பண்ணாலே வந்துடும். ஒய்பிடி ஸ்டடி ஆப், சும்மா ஒய்பிடின்னு போட்டாலே வரும். ஸோ இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நியூ பிளானரா கிளாசிக் பிளானரான்னு கேட்கும். நீங்கள் வந்து நியூ பிளானர் வெர்ஷன் கொடுங்க. ஏன்னா கிளாசிக் வந்து ஓல்டு வெர்ஷன், நியூ பிளானர் வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக கொஞ்சம் நியூ ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் ஹோம் பேஜு. ஹோம் பேஜில் ரெண்டு இருக்கும், அந்த லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கும், கேலண்டர் போட்ட மாதிரி இருக்கும். இது வந்து லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்குல்ல அதில். ஸோ இதில் வந்து நீங்கள் படிச்சிருக்கிறதுலாம் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்க்கு எந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது ஒரு ஷேட் மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் படித்ததுலாம் அந்த ஷேடு உள்ளது, மற்றதெல்லாம் பிரேக் எதுவுமே படிக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைமரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் காமிக்கும். நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ அந்த சப்ஜெக்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கீழே வந்துட்டு டூ-டூ லிஸ்ட் இருக்கும் பாருங்கள், அந்த டூ-டூ லிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் உங்கள் பிளானை வந்து ப்ரீவியஸ் டேவே வந்துட்டு ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எனக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இந்த நம்ம டைமர் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பிரேக் எடுக்க போவோம்ல. ஸோ பிரேக் வந்து கொஞ்ச நேரம் எடுத்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து பார்த்தா ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுத்த மாதிரி இருக்கும், வந்து பார்த்தா ½ அன் ஹவர் ஆகியிருக்கும். ஸோ பிரேக் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோன்றதை நல்லா ட்ராக் பண்ணி காமிச்சது. ஸோ நீங்கள் அகைன் டைமர் ஆன் பண்ணி சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா பிரேக் எதுக்கு போனீங்கன்னு கூட ஹேஷ்டேக் இருக்குது, அதை நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி அதர்ன்னு தான் போடுவேன். போட்டதுக்கப்புறம் நான் இப்போ குரூப் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி காமிக்குது. ஸோ இப்போ அந்த டிஎன்பிசி அந்த குரூப்புக்கு நேராக 2 டாட் இருக்குல்ல, யூஜின்னு இப்போ மாறிடுச்சுல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 2 டாட் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிங்கன்னா குரூப்போட பேர், இன்னொன்று காமனாக ஒரு பேர், கேட்டகரி பேர் காமிக்கும். ஸோ அந்த கேட்டகரி எப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஜி கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க எவ்வளோ நேரம் படிச்சிருக்காங்கன்னு காமிக்கும். இதில் வந்து 15 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்க கரண்ட்டாக லைவாக படிச்சுட்டு இருக்காங்க. 15, 14, 12, 11 இந்த மாதிரி ஹவர்ஸ் காமிக்கும் இந்த ஆப் யூஸ் பண்ணுற யூஜி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன கேட்டகரி வேணும்னு காமிக்கும். ஸோ நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சேஞ்ச் பண்ணணும்னா கீழே குரூப்ஸ் பக்கத்தில் மோர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே டாப் கார்னர் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்டகரின்னு காமிக்குதா. ஸோ அந்த கேட்டகரி கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா கேட்டகரி காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ யூஜி கேட்டகரி நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, அங்கே நிறைய பேர் படிக்கிறது லைவாக காமிச்சதுல ஹவர்ஸ், அதில் வந்து இங்கே சிவில் சர்வீஸ் கிளிக் பண்ணும்போது நிறைய பேர் ஹவர்ஸ் கம்மியாக தான் படித்தது. ஸோ அதை பார்க்கும்போது மோட்டிவேஷன் கம்மியாக இருக்குன்ட்டு நான் யூஜி செலக்ட் பண்ணேன். இதில் நிறைய பேர் ரொம்ப 15 ஹவர்ஸ் அப்படிலாம் படிக்கிறாங்க. ஸோ இதில் இன்னொன்று ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எது இருந்துச்சுன்னா, இந்த டைமர் பக்கத்தில் அந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அலோட ஆப் செட்டிங்ஸ்ன்னு மேலே வரும் பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஆப் வந்து நீங்கள் டைமர் ஓடிட்டு இருக்கும் போது யூஸ் பண்ணலான்னு காமிக்கும். ஸோ யூஸ் பண்ணலான்னு செலக்ட் பண்ணுற ஆப்பு. ஸோ இதில் வந்து நான் குரோமு, ChatGPT, யூடியூப் மட்டும்தான் டைமர் ஓடிட்டு இருக்கும்போது ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் டைமரை ஆன் பண்ணிவிட்டு டைமர் போயிட்டே இருக்கும் போது நடுவில் வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு ஏதாச்சும் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சி டக்குன்னு பேக் போனீங்கன்னா டைமர் ஆஃப் ஆகிடும். அப்படியே ஆப் விட்டு வெளியே வந்து வேறு ஆப் சூஸ் பண்ணுவீங்கள்ல. ஸோ இன்ஸ்டா போகலாம், கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்ட்டுலாம் போகும்போது அது அலோவ் பண்ணாது, இந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் அலோவ் பண்ண ஆப் மட்டும்தான் இதில் சூஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் வேறு ஆப் போகணுன்னா டைமர் ஆஃப் பண்ணிட்டு தான் இப்போ இன்ஸ்டாவோ எதுவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப் வந்து உங்களை யூஸ் பண்ண விடாது. ஸோ அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா நம்மள மீறி கை அப்படியே வெளியே போகும்ல. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். இதில் அப்புறம் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் என்னென்னா,
இதில் வந்து கீழே குரூப்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த குரூப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற எல்லா குரூப்ஸும் என்னென்ன குரூப்ஸ்லாம் இருக்குன்னு காமிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த குரூப் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பப்ளிக் குரூப் தான், எது வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்குன்னு அவ்வளோவா இதில் குரூப் இல்லை நான் பார்த்த வரைக்கும். யூபிஎஸ்சி இருக்குது, அப்புறம் மற்ற யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் குரூப்பில் என்னென்னா ஒரு குரூப்க்கு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்டடி மஸ்ட்டுன்ட்டு. ஸோ நீங்கள் நிறைய ஆப்சென்ட் ஆகுறீங்கனாலோ இல்லை ரொம்ப கம்மியான ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த குரூப்பை வந்து உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த குரூப்பில் இருக்கணும்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க சொல்கிற அந்த டார்கெட் ஹவர்ஸை கண்டிப்பாக படிக்கணும். அதுவும் இல்லாமல் மற்றவங்க படிக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். அண்ட் தென் 1 or 2 டேஸ் பார்ப்பாங்க. லைக் குரூப் அட்மினை பொறுத்து. மோஸ்ட்லி இந்த ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற குரூப்லலாம் ஒரு 1 or 2 டேஸ் பார்ப்பாங்க. நீங்கள் ரொம்ப கம்மியாக படிக்கிறீங்க, ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டினியூஸாக அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் பர்சனலாக ஒரே ஒரு இந்த ஆப்பில் என்ன ப்ராப்ளம்னா எனக்கு நான் ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ணவும் மறந்துடுறேன். சம்டைம்ஸ் ஆன்லேயே இருக்குது, பிரேக் போகும்போது ஆஃப் பண்ண மறந்துடுறேன், இல்லைனா வந்து படிக்கும்போது ஆன் பண்ணிட்டு படிக்க மறந்துடுறேன். கொஞ்ச நேரம் படித்ததுக்கப்புறம் தான் அதை ஆன் பண்ணணும்னு தோணுது. ஸோ அது வந்து எனக்கு மறந்துடுது. ஸோ அதனால் எக்ஸ்டர்னலாக ஒரு டைமர் வாங்கிட்டு, ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு டிவைஸ் டைமர் ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு ஆன் பண்ண ஆஃப் பண்ண மறக்காதுல்ல. ஸோ அதை வந்து வாங்கிட்டு இதை டைமர் ஆன் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஆன் பண்ணும்போது இந்த ஆப்லேயும் ஆன் பண்ணணும். அப்போ எக்ஸ்டர்னல் டிவைஸை நம்ம ஆஃப் பண்ணும்போது இதையும் ஆஃப் பண்ணணுன்ட்டு ஞாபகம் இருக்கும். பிகாஸ் அது வந்து ஒரு டைமர் தான், பட் இதில் வந்துட்டு நம்ம ட்ராக்கிங் ஆப்ஷன் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ க்ரியேட் பண்ண குரூப்போட இன்விடேஷன் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 10 hours ஸ்டடி அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், சேர்ந்து படிக்கலாம். ஓகே, பாய் பாய் கைஸ்.